யாழில் தொடரும் சீரற்ற காலநிலை, களமிறங்கும் விமானப்படை உலங்கு வானூர்திகள். கதிர்கம பக்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மகாபலி ஆற்றுப்படுக்கை அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. தமிழ் இனத்தின் இறைவன் மேதகு, சபையில் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ரவிகரன். பிரிவினைவாதிகளில் நிறைவேற்றப்படாத 6 கோரிக்கைகள் அம்பலம். ஜேவிபியை கடுமையாக விமர்சித்த உதய கம்மன்பிலர். மஹிந்த அரசினால் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, அனூர் அரசு வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். அனுரவுக்கு எதிராக முஜிபுர் ரஹ்மான் கடும் குற்றச்சாட்டு, வெளிப்படை தன்மை மீறல் மற்றும் அறிக்கைகள் மறைப்பு. மோதர தேவாலய தலைவர் கொலை, பின்னணி வெளியானது. கொழும்பு தலைமன்னார் புகையிரத சேவை தாமதமடைகிறது, இதற்குடன் தீர்வு காண்பது கடினம், விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. சமூகத்தை மதிக்க தெரியாத ஒரு அரசியல் இயக்கமாகவே இந்த ஆட்சியாளர்களை நாம் முன்பிருந்தே அறிந்திருந்தோம், சஞ்சீவ் எதிரிமான தெரிவிப்பு. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நெடுந்தீவுக்கான நோயாளர் கடல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக 171 குடும்பங்களைச் சேர்ந்த 560 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையால் நெடுந்தீவு மக்களை மிக அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது. சீரற்ற காலநிலை நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலிருந்து கடல் வழியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை இடமாற்றீடு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே நெடுந்தீவு மக்கள் அனைவரையும் விபத்துக்கள், பாம்பு கடி உள்ளிட்ட தவிர்க்கக்கூடிய நோய் நிலைமைகளை குறைத்து வீடுகளில் அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடற்போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தீவு வைத்திய அதிகாரியினால் நோயாளிகளை யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக சிகிச்சைக்காக வான்வழியாக அனுப்பி வைக்க விமானப்படையினர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேதகுவின் ஆட்சியில் தமிழர் தாயக பரப்பில் கடற்றொழில், விவசாயம் என்பன தன்னிரவு பெற்றிருந்ததாகவும் போதைப் பொருட்கள் அறவையற்ற பாதுகாப்பான சூழல் இருந்ததாகவும் தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், எனவேதான் அவரை தமிழ் மக்கள் இறைவனாக போற்றுகின்றனர் எனவும் தெரிவித்தார். அத்தோடு தமிழ் இனத்தின் இறைவனான வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை பிடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் அவர்களை 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வேணா பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மகாபலி ஆற்றுப்படுக்கையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றிரவு முதல் சில மேல் நீரோட்ட நீரந்தும் பகுதிகளில் பெய்த குறிப்பிடத்தக்க மழையால் மகாபலி நதியின் தாழ்வான பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிண்ணியா, மூதூர், கந்தலாய், சேர்வில, வெலிகந்த, மெதிரிகிரிய, லங்காபுர, தமன்கடுவ மற்றும் திம்பிலாகல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளது. மேலும் சோமாவதிய ரஜமக விஹாரைக்கான அணுகல் சாலையான மட்டக்களப்பு புலனர்வை சாலையின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்றும் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்றும் அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோமாவதிய ரஜமகா விஹாரைக்கு செல்ல திட்டமிடும் பக்தர்கள் அடுத்த சில நாட்களுக்கு மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேற்கூறிய பகுதிகளில் மகாபலி ஆற்றுக்கரையில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கவும் வெள்ளப்பெருக்கு அபாயத்தை கருத்திற்கொண்டு தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்
நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொருத்தமான தயார் நிலை மற்றும் பதிலளிப்பு நடவடிக்கைகளை தொடங்க சம்பந்தப்பட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தள வெகரகல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய வெகரகல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது 2 வான்கதவுகள் 1 அடி வீதமும் 4 வான்கதவுகள் 6 அங்குல வீதமும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மொனராகலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ரவீந்திரகுமார தெரிவித்தார். நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதன் காரணமாக மாணிக்க கங்கை நீர்மட்டம் பெருக்கெடுக்கும் நிலையை அடைந்துள்ளதால் கதிர்காமத்திற்கு வரும் பக்தர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு மொனராகலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக மாணிக்க கங்கையின் 2 கரையோரங்களிலும் உள்ள மக்கள் மற்றும் கதிர்காமம் செல்ல கதிர்காமம் புனித பூமிகளில் உள்ள பக்தர்கள் மாணிக்க கங்கையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மேலும் அறிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளவாய அலிகொட்டா 6 நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் வெள்ளவாய வேவல்கதுர வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவாய பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையுடன் அலிகொட்டா 6 நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததால் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து வெள்ளவாய வேவல் கதுரர் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 221க்கும் மேற்பட்ட பகுதிகள் அனர்த்த நிலைமைக்கு உள்ளாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று பங்கேற்ற போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை போன்று கொழும்பு மாவட்டத்திலும் பேரிடர் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களே பொறுப்பானவர்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த ஒரு கட்டுப்பாடும் விசாரணையும் இல்லாமல் கட்டுமானம், மண்மேடுகளை வெட்டுதல் மற்றும் மணல் அகற்றுதல் ஆகியவற்றுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் அனுமதி வழங்கியுள்ளன. இவ்வாறான நிலைமை காரணமாக நாட்டில் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களின் தவறுகளால் ஏற்படும் அனர்த்த நிலைமைகளை சமகால அரசாங்கமும் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனர்த்த நிலைமைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற நாம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய அனைத்து கிராமம், மாவட்ட மற்றும் மாகாண மட்டங்களில் பேரிடர் மேலாண்மை சுய விவர திட்டத்தையும் தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இங்கிலாந்தில் எதிர்கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒரு சுமூகமான ஆர்ப்பாட்டம் என்று பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில கடுமையாக விமர்சித்தார். எதுல்கோட்டையில் நடைபெற்ற பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் உதய கமன்பில மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டில்வின் சில்வாவுக்கு எதிராக புலிக்கொடிகள் ஏந்தி வந்த போதும் எந்த ஒரு கோரிக்கையோ அல்லது கோசுத்தி அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர் வாகனத்திலிருந்து இறங்கி விழா நடைபெறும் இடத்திற்கு செல்வதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதை 2012 மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக லண்டனில் நடந்த புலிகளின் ஆர்ப்பாட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்றைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோபத்துடன் வெறித்தனமாக இருந்தனர். மஹிந்த ராஜபக்சவுக்கு மரணம் வேண்டும் என்று கோஷமிட்டனர். அன்றைய தினம் அவர் மேலும் 10 நிமிடங்கள் அங்கு நின்றிருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு நிபுணர்கள் பின்னர் குறிப்பிட்டனர். ஆனால் டில்வின் சில்வாவுக்கு எதிராக நாம் கண்டது ஒரு பேரளவு ஆர்ப்பாட்டம், ஒரு சுகத ஆர்ப்பாட்டம், ஏதோ கடமைக்காக செய்த ஆர்ப்பாட்டம். எப்படியும் வடக்கின் பயங்கரவாதிகளுக்கும் தெற்கின் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் ஒரு சகோதரத்துவ பிணைப்பு உள்ளது. நாங்கள் செய்ய முடியாததை இவர்கள் செய்துவிட்டார்கள் என்று வடக்கின் பயங்கரவாதிகளுக்கு தெற்கின் பயங்கரவாதிகள் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. திசைகாட்டி அரசாங்கம் பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த முயற்சித்தது. தனது தென்பகுதி வாக்குகளை இழந்துவிட்டதாக கமன்பில குற்றம் சாட்டினார். ரணவிருவோக்களுக்கு சிப்பாய்கள் என்று கூறினர். புலிகள் அமைதிக்குத்தான் போராடினர் என்று கூறினர். வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றினர். வடக்கில் சிங்களவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க உள்ளூராட்சி சபை தலைவர்களை ஏவி விட்டனர். வடக்கில் பௌத்த விகாரைகளை அகற்றும் ஆர்ப்பாட்டங்களில் தமது உறுப்பினர்களை பங்கேற்க அனுமதித்தனர். கிழக்கில் விகாரைகளை டோசர் செய்ய முயன்றனர். கிழக்கில் உள்ள விகாரைகளின் புத்த சிலைகளை போலீசாரை பயன்படுத்தி அகற்றினர். இதனால் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை அரசாங்கத்தின் மீது உடைந்துள்ளது. பிரிவினைவாதிகளுக்கு உறுதியளிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப்பை கொண்டுவர வேண்டுமானால் இந்த நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் லண்டன் புலிகள் ஆர்ப்பாட்டம். தெற்கின் பயங்கரவாதிகள் மீண்டும் மக்கள் நம்பிக்கை பெற வடக்கின் பயங்கரவாதிகளிடமிருந்து கிடைத்த ஒத்துழைப்பு என்று நியாயமான சந்தேகம் நமக்கு எழுகிறது என அவர் தெரிவித்தார். கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெற்றிக்கு பின் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில், நாங்கள் எங்கள் கடமையை செய்துவிட்டோம், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டதை கமன்பில நினைவுபடுத்தினார். ஜனாதிபதி எனது கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. ஆனால் கனேடிய தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் தலைவர் குமார் ரத்னம் கைப்பமிட்டு வழங்கப்பட்ட கோரிக்கைகள் பட்டியலையும் முன்வைத்துள்ளனர்.
திசை காட்டிய அரசாங்கம் புலிகள் ஆதரவாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இவைதான் என்று கூறி கமன்பில அந்த கோரிக்கைகளை பட்டியலிட்டார். அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்தல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், ராணுவ முகாம்கள் அமைப்பதற்காக பெறப்பட்ட அனைத்து தனியார் நிலங்களையும் அதன் அசல் உரிமையாளரிடம் ஒப்படைத்து ராணுவ முகாம்களை அகற்றுதல், வடக்கில் விகாரைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்துதல், புதிய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படும் வரை போலீஸ் அதிகாரிகள் உட்பட 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், ராணுவம் உணவகங்கள் நடத்துவது போன்ற வர்த்தக நடவடிக்கைகளிலிருந்து முழுமையாக விலகி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள ராணுவ நிலைநிறுத்தலை மற்ற மாகாணங்களுக்கு இணையாக குறைத்தல். இவைதான் திசை காட்டிய அரசாங்கம் புலிகள் ஆதரவாளர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள். போலீஸ் அதிகாரங்கள் உட்பட 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கவும் புதிய அரசியலமைப்பை கொண்டுவரவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அவற்றை நிறைவேற்றாததன் ஆவேசமே லண்டனில் இருந்து வெளிவந்துள்ளது என்று அவர் கூறினார். அனுரவே இலங்கையின் வரலாற்றில் ஊழல் மிகுந்த ஜனாதிபதி. நுகேகுட கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்த அனைவருக்கும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் 4 அல்லது 5 கோப்புகள் இருப்பதாக திசை காட்டிய உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்கு கமன்பில சவால் விடுத்தார். நானும் முதல் வரிசையில் தான் அமர்ந்திருந்தேன். எனக்கு எதிராக 4-5 கோப்புகள் அல்ல, ஒரே ஒரு கோப்பு இருப்பது பற்றி உங்களால் கூற முடியுமா என்று திசை காட்டிய உறுப்பினர்களுக்கு சவால் விடுகின்றேன். நாங்கள் லஞ்சமோ கொள்ளையோ ஒழுக்கக்கேடாக செய்யாததால் தான் அனுரோ திசாநாயக்க இலங்கையின் வரலாற்றில் ஊழல் மிகுந்த ஜனாதிபதி என்றும் திசை காட்டிய அரசாங்கம் ஊழல் நிறைந்தது என்றும் பயமின்றி கூறுகிறோம் என்றார். அனுராவின் நிர்வாகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய முறைகேடுகளை பட்டியலிட்ட கமன்பில பின்வருவனவற்றை சுட்டிக்காட்டினார். ஊழலை விசாரிக்கும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு தகுதியானவரை நியமிக்காமல் அரசு தணிக்கையில் அனுபவம் இல்லாத கலனி பல்கலைக்கழக சக ஒருவரை நியமிக்க முயன்ற முதல் ஜனாதிபதி. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உயர் பதவிக்கு அதிக மதிப்பெண் பெற்ற மாதவ தென்னக்கோன் என்பவரை நீக்கி சதி மூலம் தனக்கு சாதகமான ஒருவரை நியமித்தது. 323 கொள்கலன்கள் மோசடியாக விடுவிக்கப்பட்டதில் ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி அமைச்சுக்கு குழுவால் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட சீவளி அருக்குடவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக மரபுகளை மீறி சேவை கால நீட்டிப்புடன் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு வழங்கியது. இதைவிட ஊழல் மிகுந்த ஜனாதிபதி யாராவது இருந்தால் அவரை பெயரிடுமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகின்றேன் என்று கமன்பில தெரிவித்தார். பொய் வழக்குகள் போட்டால் அதுவே அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கலாகும். நுகேகுட கூட்டம் திருடர்களின் கூட்டம் என்று கூறப்பட்டதை நிராகரித்த கமன்பில திசை காட்டிய தலைவர்கள் வாயை திறந்தாலே அப்பட்டமான பொய்களைத்தான் சொல்கிறார்கள். நுகேகுட கூட்டத்தில் இருந்தவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையானதா பொய்யானதா என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் அரசியலில் ஈடுபடும் அனைவருடனும் நாம் இணைந்து பணியாற்ற நேரிடும். எங்களில் யாராவது திருடர்கள் இருந்தால் பேசிக் கொண்டிருக்காமல் அவர்களை கைது செய்யுங்கள். நாங்கள் அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம். திருடர்களை பிடிப்பதாக வாக்குறுதி அளித்தால் தானே மக்கள் ஆணை கிடைத்தது என்று வலியுறுத்தினார். ஆனாலும் எங்களை பயமுறுத்தி நிறுத்த முடியாமல் சிறையில் அடைப்பதற்காக பொய் வழக்குகளை புனிய முயற்சித்தால் அது அரசாங்கத்திற்கு ஒரு பேரழிவு சக்தியாக மாறும் என்றும் இப்போது எச்சரிக்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் எண்ணிக்கையில் சிறிய வாக்குப்பலத்தை கொண்டிருந்த போதிலும் அதனை அடிப்படையாக வளர்த்துக் கொண்டு இவ்வளவு பெரியதொரு பேரணியை நுகேகுடையில் நடத்த முடிந்தது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 21ஆம் தேதி நுகேகுடையில் எங்களால் நடத்தப்பட்ட மாபெரும் மக்கள் பேரணி தொடர்பில் இந்த அரசாங்கம் பலவிதமான அச்சுறுத்தல்களை விடுத்தது. இந்த அரசாங்கம் எதிராளிகளின் கருத்துக்களை சகித்துக் கொள்ள தெரியாத, மாற்று கருத்தை கொண்டிருக்கும் சமூகத்தை மதிக்க தெரியாத ஒரு அரசியல் இயக்கமாகவே இந்த ஆட்சியாளர்களை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவர்கள் எதிராளிகள் தொடர்பில் இவ்வளவு கோத்திர மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த பேரணியை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்த பின்னரே நாம் தெரிந்து கொண்டோம். பேரணியை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்த தினத்திலிருந்தே அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் அச்சுறுத்தல் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்தனர். அத்துடன் தமது சமூக ஊடக சகாக்களை பயன்படுத்தி மிகவும் வன்முறையான முறையில் இதற்கு முன்னர் நடந்த வன்முறை சம்பவங்களின் புகைப்படங்கள், காணொலி துண்டுகளை முன்வைத்து அச்சுறுத்தும் நினைவுபடுத்தல்களை செய்து மக்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். நவம்பர் தின நினைவு கூட்டத்தில் இணைந்து கொண்டு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மிக கடுமையான அச்சுறுத்தலை விடுத்தார். துரோகிகளுக்கு நம்மிடம் மன்னிப்பில்லை. 5000 பேரை கொண்டு வந்தால் 25,000 பேரை வீதிக்கு இறக்குவோம் என்ற தொனியில் வன்முறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அச்சுறுத்தும் அறிக்கையை பேரணிக்கு அண்மையில் அவர்கள் முன்வைத்தனர். இலங்கை போக்குவரத்து சபையிடம் பணம் கொடுத்து பஸ்களை கோரினோம். ஆனால் ஒரு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸை கூட எங்களுக்கு வழங்கவில்லை. சாதாரணமாக இலங்கை போக்குவரத்து சபை இவ்வாறான விசேட சந்தர்ப்பங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு பஸ் வண்டிகளை வழங்குவதுண்டு. நாம் அரசாங்கத்தில் இருந்த காலத்தில் கூட ஜேவிபியின் பேரணிக்கான மக்களை கொண்டு சென்றது இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களில்தான். ஆனால் எங்களுக்கு ஒரு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸை கூட தரவில்லை. அதேபோல தனிப்பட்ட பஸ் வண்டிகளை நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு தேடிக் கொண்டிருந்த போது மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை ஊடாக அந்த பஸ்
உரிமையாளர்களுக்கு உத்தியபூர்வமாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதேபோல் சில இடங்களில் வீடுகளுக்கு சென்று அச்சுறுத்தவும் செய்திருந்தனர். இருப்பினும் இந்த பேரணியில் இருக்கின்ற தேவை மற்றும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான விருப்பத்தை புரிந்து கொண்டு தனியார் பஸ் உரிமையாளர்கள் எங்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்கினர். பேரணிக்கு முதல் நாள் தங்காலையில் விசேட கூட்டம் ஒன்றை நடத்தி மேலும் அழுத்தத்தை கொடுக்க இந்த அரசாங்கம் முயன்றது. போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான கூட்டம் என்று சொல்லி போலீசூடாக மக்களை அழைத்து கூட்டினர். பேரணிக்கு முதல் நாள் ஜனாதிபதியின் பங்களிப்புடன் ஒரு பேரணியை நடத்தி மக்களை ஒன்று திரட்டுவது குறித்து எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க அவர்கள் முயற்சித்தனர். மிக முக்கியமான பிரச்சினை ஒளிபெருக்க அனுமதி தொடர்பில் எழுந்தது. நுகைகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கம் மற்றும் அதற்கு அருகில் உள்ள உயர்தர பரீட்சை நிலையம் அமைந்துள்ள தூரத்தை அளந்து சகல தொழில்நுட்ப ஆய்வுகளின் பின்னரே அந்த அனுமதியை கோரினோம். அண்மையில் உள்ள பரீட்சை நிலையத்திற்கு வான்வழி தூரம் 500 மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது. ஒரு ஒளிபெருக்கியை கூட அந்த திசையை நோக்கி திருப்பாமல் தான் எங்கள் ஒளி அமைப்பை நிறுவினோம். காலையிலேயே அரசாங்கம் போலீஸை அனுப்பி எங்கள் ஒளிபெருக்கி அமைப்பின் ஒரு பகுதியை அகற்றிவிட்டது. அதேபோல பேரணிக்கு முதல் நாள் இரவு பரீட்சை திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்ற நிறுவனங்களை தொடர்பு கொண்டு எந்த ஒரு தொழில்நுட்ப அல்லது சட்டபூர்வமான காரணங்களுமின்றி பேரணி தினத்தின் காலையில் ஒளி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய அரசாங்கம் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. அத்துடன் முன்கூட்டியே அங்குள்ள பிரதான வீதியை மூட முயற்சித்தார்கள். அந்த வீதியை மூடி ஹை லெவல் வீதியை நெரிசலாக்கி மக்களை ஏற்றி வரும் பஸ் வண்டிகளை நடுவழியில் நிறுத்த இந்த அரசாங்கம் முயற்சித்தது. இந்த அனைத்து முயற்சிகளுக்கு மத்தியில்தான் நாம் இந்த மாபெரும் மக்கள் பேரணியை ஒழுங்கு செய்தோம். இந்த அரசாங்கம் சில நாசகாரர்களை குடிபோதையில் விழா நடைபெறும் இடத்திற்கு அனுப்பி பல்வேறு தொந்தரவுகளை செய்ய முயற்சித்தது. அது மட்டுமின்றி வீதியோரங்களில் புட்களை கட்டி இந்த பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் தொடர்பில் வித்தியாசமான கருத்தை வெளிப்படுத்த முயன்றார்கள். ஆனாலும் அதை பற்றி நாம் கலக்கமடைய போவதில்லை. இலங்கையின் கலாச்சாரத்தில் தாம் உண்பதையும் குடிப்பதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். தாங்கள் உண்பதையும் குடிப்பதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்கின்றனர். இவ்வாறான பல தடைகளுக்கு மத்தியில்தான் நாம் இந்த மாபெரும் மக்கள் பேரணியை ஒழுங்கு செய்து அதனை மிகவும் வெற்றிகரமாக நடத்தினோம். இதற்கு முன்னர் எதிர்க்கட்சிகள் இவ்வாறான பேரணிகளை ஒழுங்கு செய்து சுமார் 50 தொடக்கம் 55 லட்சம் வாக்குப்பலம் இருந்தது. ஆனால் நாம் அண்மை காலங்களில் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலும் எண்ணிக்கையில் சிறிய வாக்குப்பலத்திற்கு குறைந்து போயிருந்த போதிலும் அதனை படிப்படியாக வளர்த்து கொண்டுதான் இவ்வளவு பெரியதொரு பேரணியை நுகைகொடையில் நடத்த முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார். புகையிரத என்ஜின்கள் அடிக்கடி கோளாறுக்குள்ளாகுதல், யானைகளின் பிரவேசம், மகவ அனுராதபுரம் பகுதியில் சமிஞ்சை கோளாறு ஆகிய காரணிகளால் கொழும்பு தலைமன்னார் புகையிரத சேவை தாமதமடைகிறது. இதற்குடன் தீர்வு காண்பது கடினம். கட்டம் கட்டமாக தீர்வு காண முடியும். போதுமான பயணிகள் இல்லாத காரணத்தால் மன்னார் பேருந்து நிலையம், மன்னார் புகையிரத நிலையம் வரையான பேருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டது. முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அமைய அந்த பேருந்து சேவையை மீள ஆரம்பிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் கொழும்பு தலைமன்னார் புகையிரத சபையில் நிலவும் சிக்கல்கள் குறித்து முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது: கொழும்பிலிருந்து தலைமன்னாருக்கும் தலைமன்னாரிலிருந்து கொழும்புக்கு அலுவலக புகையிரதம் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை. கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து தலைமன்னாருக்கு மாலை 3:45 மணிக்கு புகையிரதம் புறப்படுகிறது. இந்த புகையிரதம் பொல்காவில, குருநாகல், மகவசந்தி, அனுராதபுரம், மதவாச்சி ஆகிய புகையிரத நிலையங்களில் நிறுத்தி இரவு 10:30 மணியளவில் தலைமன்னார் புகையிரத நிலையத்தை சென்றடைகிறது. கம்பகா, வெயாங்குட, பொல்காவில மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் உள்ள பயணிகள் இந்த புகையிரத்தை அலுவலக புகையிரதமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த புகையிரதம் அதிகாலை 4:10 மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்படுகிறது. மதவாச்சி, அனுராதபுரம், மகவசந்தி, குருநாகல் ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் இந்த புகையிரதத்தை அலுவலக புகையிரதமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த புகையிரதம் காலை 10:20 மணியளவில் கொழும்பு கோட்டை புகையிரதத்தை வந்தடைகிறது. இந்த புகையிரதத்தில் இணைக்கப்படும் என்ஜின்கள் அடிக்கடி கோளாறுக்குள்ளாகுதல், யானைகளின் பிரவேசம், மகவ அனுராதபுரம் பகுதியில் சமிஞ்சை கோளாறு ஆகிய காரணிகளால் கொழும்பு தலைமன்னார் புகையிரத சேவை தாமதமடைகிறது. இதற்குடன் தீர்வு காண்பது கடினம். கட்டம் கட்டமாகவே தீர்வு காண முடியும். மன்னார் புகையிரத நிலையத்திலிருந்து மன்னார் நகருக்கு பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவைக்கு அரச பேருந்து பயன்படுத்தப்படுகிறது. மன்னார் பேருந்து நிலையத்திலிருந்து மன்னார் புகையிரத நிலையத்திற்கு இடையிலான பேருந்து சேவை கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. போதுமான பயணிகள் இல்லாத காரணத்தால் அந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அந்த பேருந்து சேவையை மீள ஆரம்பிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தான் அளித்த வாக்குறுதிகளான வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சிக்கு முரணாக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் ஆகிய 2 முக்கிய விவகாரங்களில் அரசாங்கம் ரகசியமாக செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று 309 கொள்கலன்களை சுங்க திணைக்களத்தில் எவ்வித முறையான பரிசோதனையுமின்றி
விடுவித்ததுதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பௌதீக சோதனைகளோ அல்லது ஸ்கேன் பரிசோதனைகளோ ஒன்றி 309 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதில் 159 கொள்கலன்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டவை என்றும் 150 கொள்கலன்கள் மஞ்சள் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டவை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து சுங்க அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் நிதியமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தார். அந்த குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட போதும் அவர் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியே அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவத்தில் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான அதிகாரியை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக நியமித்து அவரது சேவை காலத்தையும் அரசாங்கம் நீடித்துள்ளது. கொள்கலன்களை விடுவித்ததற்காக சந்தோஷமாக இந்த சலுகைகள் வழங்கப்படுதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் தலையீடின்றி திறமையான அதிகாரிகளுக்கு இடமளிப்பதாக வாக்குறுதி அளித்த போதிலும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்கள் தனது கொள்கை பிரகடனத்திற்கு முரணாக தனது நம்பிக்கைக்குரிய ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க முயன்றதாக முஜிபுர் குற்றம் சாட்டினார். அந்த நியமனத்தை அரசியலமைப்பு சபை நிராகரித்ததை அடுத்து 30 வருட அனுபவமுள்ள சிரேஷ்ட அதிகாரியொருவர் பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அனைத்து தகுதிகளும் இருந்தும் அவரை நிரந்தரமாக்காமல் ஜனாதிபதி தனது நண்பரை மீண்டும் நியமிக்க முயல்வது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்கால ஊழல்களை கணக்காய்வில் மூடி மறைக்கவா என்ற சந்தேகத்தை அவர் எழுப்பினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையின் முக்கிய பக்கங்கள் கிழிக்கப்பட்டுள்ளதை ஜனாதிபதி தான் பதவியேற்ற ஒருவரிடத்தின் பின்னரே பாராளுமன்றத்தில் அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அவர் ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைகள்: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் வெளியிடப்படாத அனைத்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகளையும் உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பக்கங்களை கிழித்தவனே சூத்திரதாரி என்பதால் அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யுமாறு ஜனாதிபதியிடம் அவர் வலியுறுத்தினார். தாக்குதல் நடந்த காலத்தில் உயர் பதவிகளில் இருந்த அதிகாரிகளே இன்றும் அரசாங்கத்தில் இருப்பதால் சூத்திரதாரியை இனம் காண அரசாங்கம் தவறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வெளிப்படைத்தன்மை என்ற வார்த்தைகளை நம்பியே மக்கள் அனுர திசாநாயக்கவுக்கு வாக்களித்தனர். ஆனால் அவர் அதையே பழைய ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று அவர் இறுதியாக தெரிவித்தார். அம்பலாங்கொட தேவாலய குழுவின் தலைவரான கரந்தனிய சுத்தா எனும் குற்றவாளியின் மைத்துனர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மகுதுர இசுரு என்பவர் எனவும் தனது தந்தையை கரந்தனிய சுத்தா கொலை செய்வதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலையை செய்ததாக போலீஸ் விசாரணைகளின் போது அவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபருக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலாங்கொட மோதர தேவாலய குழுவின் தலைவரும் கரந்தனிய சுத்தாவின் மைத்துனருமான இந்த வருஷவிதான என்பவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் ஒன்றினால் மோதி விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. பின்னர் இச்சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கரந்தனிய சுத்தாவை பழிவாங்குவதற்காகவே இந்த கொலை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி மேட்டியகொட பகுதியில் கரந்தனிய சுத்தாவின் தரப்பினரால் கொல்லப்பட்ட மகுதுர நளின் என்பவரின் மகனான மகுதுர இசுரு இக்கொலையுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 30 வயதான மகதுர இசுரு என்பவர் செல்லக்கதிர்காமம் பகுதியில் வைத்து காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். மகதுர இசுருவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மோதர தேவாலய குழுவின் தலைவரை கொலை செய்வதற்கு தான் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரது மோட்டார் சைக்கிளை மோதிய காரை தானே ஓட்டிச் சென்றதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் காரை கரந்தெனிய எகொடவெல பகுதியில் கைவிட்டு சென்றதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலையின் பின்னர் தான் நாட்டின் பல பகுதிகளில் மறைந்திருந்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவரை 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரிப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த கொலையுடன் மகுதுர இசுருவின் குடும்பத்தினர் அனைவரும் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அவர்களது எதிர்த்தரப்பு கும்பலான கரந்தனிய சுத்தாவின் தரப்பைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களும் வசிப்பிடங்களிலிருந்து தப்பிச் சென்று மறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானும் அவரது மனைவியுமான சீதை ஸ்ரீ நாச்சியார் இன்று இந்தியாவிலிருந்து ஹட்டுநாக விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கடந்த 23ஆம் தேதி திருப்பத்தூரில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இன்று காலை 11:05 மணிக்கு இந்தியாவின் திருச்சியிலிருந்து இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 132 மூலம் ஹட்டுநாக விமான நிலையத்தில் இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளனர்.
மாவீரர் நினைவேந்தல் நாள் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் மட்டக்களப்பு நகரில் சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு இளைஞர் குழுக்களினால் இந்த கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மணிக்கூண்டு கோபுரம், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டம் ஆகியவற்றில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மட்டக்களப்பில் உள்ள 4 மாவீரர் துயிலும் இல்லங்களில் மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொக்கொட்டிச்சோலை, மாவடி முன்மாறி துயிலும் இல்லம், வவுனதீவு, தாண்டியடி துயிலும் இல்லம், தரவை மாவீரர் துயிலும் இல்லம், வாகரை கண்டலடி துயிலும் இல்லம் ஆகியவற்றில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. அனைத்து துயிலும் இல்லங்களிலும் தமிழ் மக்களை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தெஹி பாலைவுக்கு சொந்தமான 5 மீன்பிடி படகுகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தனது பொறுப்பில் எடுத்துள்ளது. திக்வெல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த 5 படகுகளும் பொறுப்பேற்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றின் பெறுமதி சுமார் 200 மில்லியன் ரூபாய் எனவும் குறிப்பிடப்படுகிறது.